கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரின் பெரிதான கிருபை அதுதான் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது. அதனால வழிநடத்தி கொண்டதாக இருக்கிறது. தினமும் ஒரு லோகஸ் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம ஒரு வசதி பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க புஸ்தகத்திலே 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகையைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகையில் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம காத்திருப்பதில் சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நாம் நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, இதுக்காக நிறைய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமே, ஏன் நடக்கவில்லை என்று நம்ம அநேக முறை நம்ம சோர்ந்து போகிறோம். நம்மளோட பலனெல்லாம் போய்விடுகிறது. சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் நம்மை கைத்துக்கு தேவனாக இருக்கிற என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். அது நம்மளோட பலனெல்லாம் போய்விடுகிறது. ஆண்டவர் காத்திருப்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் வருவேன், நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போது வருவார் என்று தெரியாது. ஆனால் அதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதை காத்துக்கொள்ளா இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மளுடைய செப்பங்கள் ஆண்டு கேட்கப்படவில்லை என்று நினைக்காதீர்கள். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்க எவனும் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். கேட்க மந்தமாகலை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம கேட்பதிலே, நம்ம பெற்றுக்கொள்வதிலே காலதாமதமாகிறது என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது நிறைவாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சமாக கொடுக்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்க தேவனாக இருக்கிறார். அதனால்தான் சில நேரங்களில் நீங்கள் சற்று காத்திருப்பதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படியென்றால் நம்ம ஆண்டவருக்கு காத்திருப்பது எவ்வளவு நல்லது என்றால், நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் ஒரு புது பலனை கற்றுக் கொடுப்பார். எல்லாம் ஓய்ந்து போயிட்டோம், எல்லாவற்றையும் நம்ம கேட்டு பெறவில்லை, ஓடி ஓய்ந்து போய்விட்டோம், இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். காத்திருக்காமல் இல்லாமல் நிச்சயமாக இதுக்கு உடனே வேண்டும், உடனே கிடைக்க வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது நீங்கள் பலனற்று போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அந்த பலன் கர்த்தருக்கு காத்திருக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கழுகுக்கு சமானமாக வேதம் சொல்லுகிறது. உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் வயதான காலத்திலே உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல கழுகு சமானமாய் என்றால் கழுகுக்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. கர்த்தர் காத்து எப்படி இருப்பார்கள்? அவர்கள் கழுகுக்கு சமானமாக இருப்பார்கள். கழுகானது பாருங்க, மிகப்பெரிய பருந்து. அது மிக உயரத்திலே பறக்கிற ஒரு பருந்து, மேகங்கள் மேலாக பறக்கிற பருந்து. அது மிகப்பெரிய, அது உயிரில் கொல்லக்கூடியது ஒன்று. அது பயப்படாது. கூரிய கண்கள், கூரிய நகங்களுடையது, மிக தீவிரமான பார்வை உடையது, யாருக்கும் பயப்படாத ஒரு பருந்து, மிகப்பெரிய பருந்து, மிகப்பெரிய. இந்த கழுகானது என்ன பண்ணுங்க பாருங்க, பருந்துக்கும் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் மேலாக, மற்ற எல்லா பறவைகளுக்கும் மேலாக இந்த கழுகானது உயர பறக்கும். ஒரு நேரத்தில் சில வருடங்களில் அந்த ஆயுசு கம்மியாகும் போது அதோடைய இறக்கையெல்லாம் உதிர்ந்து போய்விடும், அந்த பலனெல்லாம் கம்மியாகிடும். அப்போ அது ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்துருக்கும், ஒரு மலை மேலே அமைதியாக உட்கார்ந்துருக்கும், ஒரு பாறை மேலே உட்கார்ந்துருக்கும். பல நாட்களாக அது அப்படியே உட்கார்ந்துருக்கும், எல்லாம் உதிர்ந்து போய்விடும், அந்த பலனெல்லாம் போய்விடும். அப்போ பாருங்க, திடீரென்று அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய இறக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பித்த உடனே அது போன பலன் எல்லாம் மறுபடியும் புதிதாக வந்துவிடும். புதிதாக வந்த உடனே எப்படி அது வாழ வயதில் எப்படி இருந்ததோ அது போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து போகும். மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய இருந்த அந்த பலன் அதற்கு மறுபடியும் வரும். புது பலன் கர்த்தர் கொடுப்பார். அந்த புது பலனாலே அது எழும்பி பறக்கிறதா இருக்கும். மறுபடியும் அது பழையபடி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகிற நேரத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் அல்லவா? நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். கொடுப்பது மாத்திரமல்ல, கழுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். நீங்கள் அப்படியே அமைதி இருக்க வேண்டாம், உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நம்மளை எல்லாம் பேசுகிறார்கள் என்று அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டாம், ஒதுக்குறாள் என்று இருக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்ம எல்லாம் உயர்த்தி ஒரு தேவனாக இருக்கிறார். கழுகை போல மேலே மேலே உயர்த்தி வைக்கிற தேவன். நம்மை அப்படியே விடுவதற்கு ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு யாரும் வெட்கப்பட்டு போகாத அப்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி நம்மளை அபிஷேகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கொம்பை உயர்த்துற தேவனாக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோட இருக்கும்போது நம்ம சில நேரங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கலாம் இருக்க வேண்டும். அப்போதான் புது பலன் கர்த்தர் கொடுப்பார், புது தைரியம் வரும், புது சந்தோஷம் வரும், புது மகிழ்ச்சி வரும். அப்போது நம்ம கழுகுகள் போல செட்டைகள் எடுத்து நம்ம எழும்புவோம். செட்டைகள் எடுத்து எழும்பி நம்முடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் அதனால ஓடி போனாலும் கூட, சோர்ந்து போனாலும் பலன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறா இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் கூட சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ உங்களுக்கு பலன் எல்லாம் போனாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், இளைப்படைய மாட்டீர்கள். ஏனெனில் கர்த்தர் கொடுக்கிற பலன் அப்படி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று பார்க்கிறோம். என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும், நான் மாத்திரம் உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால அவர் மாத்திரம் போதும். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது, சோர்ந்து போகிற நேரத்திலே, நீங்கள் உங்களுடைய வியாதி நேரத்திலே, கஷ்டப்பட்ட நேரத்திலே அவருடைய பலனை கொண்டு, பலனை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கலராக இருக்கிறார். நம்முடைய பலனெல்லாம் போயிட்டு பலனத்தோடு இருக்கிறீர்களா? அப்போ ஒரு பலனை கற்றுக் கொடுக்கிறா இருக்கிறார். கழுக்கு ஒப்பானமாய் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறக்கைகளை கர்த்தர் நம்ம கொடுப்பார். சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு மனோதைரியத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். மேலே பறந்து போவது போல நம்ம உயர்ந்த நிலையில கர்த்தர் நம்ம கொண்டு வைத்து நிற்பார். சமூகத்திலே, சமுதாயத்திலே மற்றவர்களை பார்க்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்க தேவனா இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக எல்லாரும் வெட்கப்படும்படி கர்த்தர் நம்மளை உயர்த்தி வருகிற தேவனா இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களில் மற்ற முன்பாக வெட்கப்பட்டு போகிறோம். கர்த்தர் நம்மளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஏனெனில் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே அவர் கை கொடுக்க தேவனா இருக்கிறார், உதவி செய்ய தேவனா இருக்கிறார், ஒரு புது பலனை கொடுக்க தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை, அக்கிரமங்களை எல்லாவற்றுமே அவர் தம்மேல் சுமந்து தீர்த்தார். அதற்காக தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். நம்முடைய பலனை எடுத்து ஒரு புது பலனை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார். நம்மள பலவீனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். எடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நிச்சயமா உணர்வீர்கள். விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவரே, நான் இதற்காக அநேக நாட்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பா, இந்த வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த திருமணக்காரி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகள் படிப்பாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஞானத்தை அறிவை கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், நல்ல வீடு வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது வேலை செய்கிற இடத்துல உயர்த்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கேட்கும் போது பாருங்க, கர்த்தர் புது பலனை கொடுப்பார். நீங்கள் ஓடினால் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதில் சோர்ந்து போகாமல் இருங்க. விசுவாசத்தை கைவிடாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக கழுகு சமானமாய் உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போலாக்கிற கர்த்தர், கழுகு சமானமாய் நீங்கள் புது சட்டையில் எடுத்து எழுப்ப போகிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, கர்த்தர் காத்திருக்குள்ளோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டையில் எழும்புவார்கள், அதில் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பார்க்கும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு பலனை ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் கிருபை நீங்கள் தரணுமா ஜெபிக்கிறோம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் அப்படி ஒரு பலனை தந்து ஆண்டவர் கழுகு சமானமாய் ஆண்டவரை நீர் வாழ இது போல கேட்கிற கர்த்தர், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தரணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும் கர்த்தர். நிச்சயமாக கழுகு சமானமாய் உங்களை நிச்சயமாக ஒரு பலனை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.